ஒரே கிழங்கு வெஜிடேரியன் சோர்ஸ்ல தாய்ப்பாலை அதிக அளவுல சுரக்கக்கூடிய கிழங்கு அது மட்டும்தான். அந்த ததாவரி கிழங்கு அஸ்பராகஸ் ரெட்டிமோசஸ் அப்படிம்பாங்க. அது ரெண்டு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. என்னன்னா என்னைக்குமே அந்த கிழங்கு சாதாரண அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு தடவை வச்சுக்கிட்டோம்னா, நாங்க என்னோட பாட்டி மெடிசனல் பாட்டி வாத்தியார் இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து எங்க மூலிகை இதெல்லாம் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவரை தெரிய கொடுக்குறோம். ஏதாவது ஒரு நல்ல செடியில நம்ம சூஸ் பண்ணணும். எப்படி பேர் வெள்ளாட கொடுக்குறாங்க ஒன்னு எல்லா மொழியும் நல்லதுதான். ஆனா ரொம்ப சிறப்பா இருக்குன்னா எங்க வாத்தியார் அவங்க வந்து 85 வயசு வளர்க்குறாங்க. அப்படி பார்த்தா நம்ம வந்து தண்ணீர் விட்டாங்கிழங்கு தான் கொடுக்கணும். தண்ணீர் விட்டாங்கிழங்கு தான் சதாவரி. தமிழ்ல தண்ணீர் விட்டாங்கிழங்குன்னு பேரு, ஆயுர்வேதத்துல சதாவரிவாங்க. அந்த சதாவரிங்கிற பேர் கூட என்ன முக்கியம்னா 1000 பேர். அது ஒன்னா கொடுத்தா 1000 பேர் இருக்கும். எவ்வளவு கொடுத்தா அழகா ஒருத்தர் பாக்குறது அப்படின்னு. அந்த சதாவரி வந்து ஒரே ட்ரக் சொல்ல போனா, நீங்க உலகம் முழுக்க தாய்ப்பால் உணவுக்கு குறைவா இருக்கு. ஒரு 5 மாசம் வரைக்கும் 7 மாசம் வரமோ 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குழந்தையோட டிமாண்ட் கூடுது. அந்த குழந்தையோட டிமாண்ட் கூடுறப்ப அந்த அளவுக்கு தாய்ப்பால் வேணும் அப்படின்னா அது ஒரே மருந்து அஸ்பராகஸ் மன பிரச்சனை தான். அலோபதியிலேயே வேற மருந்து கிடையாது. யூனிவர்சல் கேலக்டோல் வந்து அஸ்பராகஸ் தான். அது தாண்டி பெண்களுக்கு வெள்ளப்படுறது, கருப்பை வந்து வலு இல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் அந்த சதாவரி நாம வந்து பயன்படுத்துவோம். கரு முட்டை வளர்ச்சி சரியா இல்ல, ஓப்பு நல்லா இருக்கு, வயதாயிட்டே இருக்கு, அந்த பெண்ணுக்கு கருப்பைக்கு தாமதம் ஆகுது, டாக்டர் சொல்லுவாங்க ஓப்பு வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகல, நாங்க வந்து டூவி கரெக்ட் போட்டு அதை டெவலப் பண்றோம்னா நவீன மருத்துவம் பண்ணாங்க. அந்த வேலையை இயல்பா செய்யக்கூடிய ஒரு காய், அது ரூட் வந்து அஸ்பராகஸ். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சுத்தமா மறந்துடும். இப்படி ஒரு தராவரி ஒரு கிழங்கு இருக்கு, அதை சாதாரணமா சாப்பிடலாம், போன கிழங்கு அதை சாதாரணமா சாப்பிடலாம் மறந்துட்டோம். நான் இன்னைக்கு காலையில சென்னைக்கு வந்தேன். 4 நாளா வந்து ஆனைமலை தாண்டி கொஞ்சம் பழங்குடியினர்களை போய் நான் இருக்கக்கூடிய இப்போ திட்டக்குழுல அந்த ட்ரைபல் ஹேபிடேட்ஸ் பத்தி எல்லாம் படிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்காக அங்க போயிருந்தேன். ஒரு இடம்லாம் பார்த்தது வழியிலங்கம். அதாவது அந்த ஹேபிடேட்ல வந்து ஆனாமலை தெரியல டாப்ஸ் கிட்ட அதை தாண்டி உள்ள போனா ஒரு 12 ஹேபிடேட்ஸ் இருக்காங்க. அந்த 150 குடும்பம் 200 குடும்பம் இருக்காங்க. அந்த டாப்ஷிப் ஒட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சாங்க. டாப்ஷிப்ல இருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தாண்டி பூமாட்டி அப்படின்னு ஒரு இடம், இன்னொன்று கோழிக்கு முடி அப்படின்னு ஒரு இடம், அதெல்லாம் போயிட்டு பார்த்தோம். அங்க உள்ள வயசான அந்த மலசர் அப்படின்னு ஒரு தோழர் மலசர் இருக்காங்க. அந்த மலசர் மட்டும்தான் யானையை முழுசா தெரிஞ்சவங்க. நம்ம கும்கி யானை எல்லாம் கும்கியை ட்ரெயின் பண்றாங்க. அந்த கும்கி யானையை ட்ரெயின் பண்ற ஒரே ட்ரைப் வந்து மலசர் தான். அந்த மலசர்கிட்ட நான் முந்தானத்துக்கு பேசிட்டேன். எனக்கு அப்ப தெரியாது, இங்க வெள்ளி கிழங்குன்னு தெரியாது. அவர்கிட்ட பேசுபா இருக்கிறாரு, சார் நீங்க என்ன சார் எனக்கு வழக்கமா என்ன சாப்பாடு எங்க போனாலும் சாப்பாடை பத்தி பேசுற வழக்கம் இருக்கிறதுனால நீங்க என்ன சாப்பிடுறீங்க, இந்த நான் நினைச்சு பிடிச்சிக்கிறாங்களா சாப்பிடுவாங்க, இங்க இருக்கக்கூடிய கிழங்கு அதை தான் சொல்லுவாங்க நினைச்சேன். அவங்க சார் வட்டி கிழங்கு சாப்பிடுவோம், இங்க வெரைட்டியா வள்ளி கிழங்கு உண்டு, அதை பார்த்தோம். அது தெரிஞ்சு வள்ளியில நான் மறந்தே போயிட்டோம். எங்க ஊர்ல நான் திருநெல்வேலிக்கு வந்தாலும் நான் அங்க இருந்து அங்க இருக்கிறப்ப வள்ளியிலே நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க. கோவலன் வள்ளின்னு தஞ்சாவூர் பக்கம் கோவலன் வள்ளிம்பாங்க. வெத்தலை வள்ளி அது பார்த்தேன், இங்க யாரும் வச்சுருக்காங்க, வெத்தலை வள்ளி வச்சுருக்காங்க. அப்புறம் வெரைட்டியா வள்ளி கிழங்கு இருக்கும். வள்ளிலாம் நம்ம சுத்தமா வள்ளிங்கிறது தமிழ்ல கொடியுது, கொடிக்கிழங்கு அவ்வளவுதான். கீழே வந்து ரூட் கொடுத்துட்டே போகும். அதெல்லாம் வந்து இன்னும் டோட்டலி அன்எக்ஸ்பிளாய்டட். கிருஷ்ணபிரசாத் பேசும்போது சொன்னாரு ஒரே வார்த்தை, சார் இதையெல்லாம் எதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டேங்க முடியுமா அப்படின்னு. ஏன் அதெல்லாம் பார்க்க அழகா இல்லை அப்படின்னு. அங்க எவ்வளவு பைக்கையாங்களா இருக்கும் பாருங்க, பார்க்க அழகா இல்லையா, மண்ணுக்குள்ள இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா அழகா சிவப்பா வெளியே வந்து வாழைப்பழம், செவ்வாழை பழம், நேந்திர பழம் எல்லாம் பெருசா சொல்றாங்க. நான் தரைக்கடையில இருக்கக்கூடிய, ஆனா நம்ம ஒரு ஈக்காலத்துக்கு யோசிச்சு பார்த்தோம் வைங்களேன், மண்ணுக்கு அடியில் இருக்கும்போது எத்தனை கோடி நுண்ணுயிரிகளோடு அது வாழும். ஒரு நம்ம நிக்கிற ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள நம்ம சுவாலஜி தெரிஞ்சவங்க, பயாலஜி தெரிஞ்சவங்க எவ்வளவு கோடி நுண்ணுயிரிகள் அதுல இருக்கும். நுண்ணுயிரிகள் உள்ள உறவாடி தான் வேர் இருக்குன்னா, வேருக்கு வேர் முடிச்சுதான் அந்த கிழக்கு வருது. அந்த வேருக்கு நாங்க சத்த சொட்டு கொடுக்கறது யாரு? வேர் முடியாது, தெரியும் இல்லையா? வேர் போய் சத்தம்லாம் முடியாது. வேருக்கு சத்த குடிக்கிறது வேர்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிளை வேர்கள்ல நிறைய பூஞ்சைகள் ஒட்டி இருக்கும், நிறைய நுண்ணியை ஒட்டி இருக்கும்.
இந்த பூந்த அதுல இருக்க நுண்ணுயிர் இருந்து இந்த மண்ணுல இதுல ஒரு செலினியம் வேணும், மேங்கனீஸ் வேணும், அதுக்கெல்லாம் பேரு நம்ம பேர் வச்சிருக்கோம். செலினியம் மேங்கனீஸ் ஊரன்னு வச்சிருக்கோம். அது என்ன நினைக்கிறேன், சத்தான கனிமம்லாம் இருக்கு. இந்த கனிமத்தெல்லாம் கொண்டு போய் இந்த வேர்ல கொடுத்து அந்த கிளை வேர்ல இருந்து பெரிய வேர் போய் அதனோட சத்து வந்து சைரோகுழாய் வழியா மேல வந்து பூக்கு பழந்து தாய்க்கு அதுல இருந்து தேடி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப எவ்வளவு பெரிய உழைப்பு அதுல இருக்கு, எத்தனை உயிரிகளோட தொடர்பு இருக்கு. அந்த கடல் எவ்வளவு நல்ல விஷயங்களா இருக்கணும். நம்ம உடனே இது நல்லா இருக்கு, இது அஸ்பராகஸ் ரொம்ப நல்லா இருக்கு, தாய்ப்பால் நல்லா தொடர்புனா புத்தி எப்படி போகுதுன்னா, உடனே இது எடுத்த கெமிக்கல் பிரிச்சு அதை மட்டுமே தாய்ப்பால் தொடர்பு மட்டுமே நல்லா பொருள் மாதிரி ஒரு கிழங்கா மரபணு மாற்றிடலாமா அப்படின்னா மனிதர்களுடைய புத்தி போகுது. அப்ப கோடானு கோடி உயிரினங்கள் செய்யற வேலைய ஒரு கிழங்க இதை மாத்தி இப்படி போட்டு அப்படி போட்டா சரியா வராது. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கான ஒழிய அதுல வரக்கூடிய அன்இன்டெண்டட் எஃபெக்ட் யாருக்கும் தெரியாது. இன்டெண்டடா நீங்க செய்யலாம், சரி நீங்க வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறா ஒத்துக்கிறோம். ஆனா அன்இன்டெண்டட் எஃபெக்ட் யாருக்கு தெரியுது? இப்போ யாருக்கும் ஒரு பெட்டி டிஷ்ல ஒன்னையும் சேர்க்கும் போது நேரடியா தவறு நடக்கணும், மறைமுகமும் உங்களை அறியாமல் நடக்கக்கூடிய பிழைக்கு உலகத்துல யார் பொறுப்பு? அப்படித்தான் அந்த தவறுகள் வந்து நடக்கும். நம்ம அந்த நேச்சரை ஒரு பொறாமையோட கிரீனியோட பார்க்காம இயல்பா கிடக்கிறத பார்த்தா இதுல இவ்வளவு வெரைட்டி கிழங்கு இருக்கு, உறுதியா சொல்ல முடியும். ஒரு கிழங்குக்கும் ஏதாவது ஒரு வகையில நன்மை இருக்கும். அப்புறம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. இப்ப நாங்க வந்து கிழங்கு சாப்பிடணும் அப்படின்னாலே முன்படி காலம் பின்படி காலம் நல்லா சாப்பிடுங்க. அப்போ அந்த காலத்துல எந்த உணவுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடல்ல பித்தம் வியாபித்து நிற்கும் போது கிழங்கு சாப்பிடுங்க, கசப்பு சாப்பிடுன்னு சொல்லுவோம். பித்தம் இயல்பா கூடக்கூடிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிப்ரவரி மார்ச் அந்த போது நேரத்துல இந்த கிழங்கு எடுக்கலாம். ஒரு யோசனை யோசிச்சு பாருங்களேன். தை திருநாள் கொண்டாடுறதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நல்லா கரும்பு வைக்காங்க, கொஞ்சம் பேர் பணங்கிழங்கு, கொஞ்சம் பேர் மஞ்சள் நினைக்கிறோம். ஆனா எல்லா கிழங்கையும் படைப்போனாங்க. சிறுகிழங்கு வைப்போம், நிறைய சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, சேம்பு, யானை சேம்பு எல்லாம் வச்சு அதுல குறிப்பா அன்னைக்கு வந்து சிறுகிழங்குல சாப்பிடுவாங்க. சிறுகிழங்கு அவ்வளவு நல்லது. நீங்க சிறுகிழங்கு பலவே பயன்படுத்துறதே இல்லை. அவர் லைட்டா விட்டா அப்படி குழஞ்சிரும். ஒரு குடிப்பையில போட்டு எங்க அம்மா தான் அந்த கிழங்கை போட்டு குடிப்பையில போட்டு குடிப்பை அப்படியே தேய்ச்சாங்கன்னா மண்ணு பூரா விழுந்துட்டு அழகா அந்த கிழங்கு கோழிக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இப்ப பொட்டேட்டோ இல்ல பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்கும். ஆனா பேபி பொட்டேட்டோ விட ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், ஈஸியா வேகமா அது வேகக்கூடிய தன்மை இருக்கும். அந்த சிறுகிழங்கு மார்ச் மாசம் தான் கிடைக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, விவசாய உலகத்துல ஒரு பொருள் நல்லா இருக்கு, ஒரு பொருள் நல்லதுன்னா வருஷம் பூரா அதை விளைவிக்கிறதுக்குரிய டெக்னாலஜி கொண்டுருவாங்க. இது வந்து கிலோ ₹700 கிலோ வருஷம் பூரா உனக்கு கிடைக்கும். அப்படி கிடையாது. இயற்கை எந்த நேரத்தோ எது விளையுதோ அந்த நேரத்துல அது சாப்பிடும் போது அது பல பலன்களை நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உடலுக்கும் நிறைய சமூகம் இருக்கு. அண்டத்தில் உள்ளதை பிண்டம், பிண்டத்தில் உள்ளதை அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போது வாட் இஸ் பிரசன்ட் இன் தி மேக்ரோகாசம் இஸ் பிரசன்ட் இன் யுவர் மைக்ரோகாசம். அப்போ மேக்ரோகாசம் டிசிஷன் எடுக்கிறது. வேப்பம்பழம் அது வந்து கண்டிப்பா பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் தான் வேப்பம்பழம் வரும். நீங்க அக்டோபர் மாசம் வேப்பம்பழம் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீன்ஸ் அது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஈகாலஜிக்கல் இம்பேலன்ஸ் தான் உருவாகும். பிப்ரவரியில அந்த வேப்பம்பழம் வர்றது அது எனக்காக மட்டும் இல்லை. அந்த வேப்பம்பூ கீழே பாய் வச்சு அது எல்லாத்தையும் பூ காலையில ஊர்ந்தோடனே எல்லாத்தையும் அள்ளி அதை கொண்டு சேவிச்சு நாங்க மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துல வேப்பம்பூ சாப்பிடுவோம். நான் அக்டோபர் மாசத்துலையும் சாப்பிடுவேன். அப்பவுமே எனக்கு வேப்பம்பூ பூக்கணும்னா எங்கேயோ ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். அது மாதிரிதான் கிழங்குகளும் எந்த பருவத்தில் எடுக்கணும், யாருக்கு எடுக்கணும். எனக்கு ரொம்ப மூக்கு வலி இருக்கு, கடுமையான வலி இருக்கு, நம்ம எடுக்க வேண்டாம். ஒன்றும் தப்பு இல்லை. பூக்களையோட கடைசியிலேயே எடுக்கக்கூடாது கிடையாது. அந்த ஓரிரு மாதங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம உடல் அறிந்து, நம்முடைய பருவம் அறிந்து, நம் மண் அறிந்து, நம் நிலம் அறிந்து நம்ம உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இப்படி பல விஷயம் இருக்கு. கூகுள் கிழங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் கிழங்குபாங்க ஆரோக்கிய. அந்த ஆரோக்கியம் வந்து அந்த காலத்துல ஒரு டயரியா வந்துச்சுன்னா முதல்ல வந்து ஆரோக்கியம் எல்லாரும் வீட்லயும் இருக்கும். அந்த ஆரோக்கிய போட்டு வந்து என்ன பண்ணோம்னா அது ஒரு ஹை ஸ்டார்ச். ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்று வந்து அந்த டயரியால எனர்ஜி லாஸ் ஆகும்போது உடனடியா ரெக்கவர் பண்றதுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னொன்று ஆரோக்கியோட மோர்ல தான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி சேர்ந்து மோர் ஊற்றும் போது ரிச் ஆஃப் லாக்டோபாசிலின், அந்த லாக்டோபாசிலிஸும் பூக்கிழமும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு ஆன்டி டயரியாவும் இருக்கும், எனர்ஜி கிடைக்கும், ஒரு ப்ரோபயோட்டிக்காவும் கிடைக்கும். இவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சின்ன கிழங்கு கிடைக்கும். ஆனா இப்ப வந்து
மக்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் அந்த அது என்ன ஜவ்வரிசி மாவை கலந்துடுறாங்க. ஜவ்வரிசி மாவு அதில் செய்யணும். 1000 ரூபாய் வேற, இது வேற. டாப்பியாக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. டாப்பியாக்கள்லையுமே டாப்பியாக்கா சிப்ஸ் எல்லாம் இங்க வந்து பயங்கரமா விற்கிறாங்க. அதுவும் குறிப்பா அந்த குடியார கும்பல்கள் வந்து சாப்பிடுறதுல வந்து டாப்பியாக்கா சிப்ஸ் வந்து நிறைய திருட்டு இருக்கீங்க. நம்ம அதை கடுமையா எதிர்க்கிறோம். அது சிப்ஸ் டாப்பியாக்கோ வந்து நல்லா 3 தடவை வேக வச்சு அந்த தண்ணியை வடிக்கணும். இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் பக்கம் போய் பாருங்க, கன்னியாகுமரி கேரளா பக்கத்துல பாருங்க, அவங்க ஒரு தடவை வேக வச்சு பண்ண மாட்டாங்க. அது வந்து 3 தடவை வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடாயில சமைப்பாங்க. ஏன்னா நடுவுல உங்களுக்கு கேள்வி கொடுப்பீங்க, அதுல அந்த சைனோகிரின் ஒரு கண்டென்ட் இருக்கு, அது உடலுக்கு கெடுதிலாம் பேசுறாங்க. ஆனா யாருக்கும் அவங்க என்ன காட்டிட்டு இருக்காங்க? யாராவது ஒரு வாயில பணிக்கு யாராவது போயிருக்காங்களா? யாரும் போகல. என்ன நடக்குன்னா அவங்க வந்து உடனே அதுல அந்த மொமெண்ட்ல வேக வச்சு அந்த மொமெண்ட்ல கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போதுதான் இந்த சிக்கல்லாம் உருவாகும்.